வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் குளோரோபிளாஸ்ட் அதாவது பசுங்கணிகம் பற்றி காண்போம். தாவர உயிரணுக்களில் உள்ள முக்கிய நுண்ணுறுப்பு பசுங்கணிகம் ஆகும். இது ஒளிச்சேர்க்கை போட்டோசிந்தசிஸ் மூலம் சூரிய ஆற்றலை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரை உணவாக அதாவது கார்போஹைட்ரேட்டாக மாற்றுகிறது. பசுமையான நிறமிக்கு காரணமான இவை ஆக்சிஜனை வெளியிட்டு தாவர வளர்ச்சிக்கு தேவையான ஆற்றல் தயாரிப்பிலும் நோய் எதிர்ப்பு சக்தியிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதன் முக்கிய பாகங்கள்: வெளிச்சவ்வு அவுட்டர் மெம்ப்ரேன், இது பசுங்கணிகத்தின் பாதுகாப்பான வெளிப்புற அடுக்கு ஆகும். சிறிய மூலக்கூறுகள் இதன் வழியாக எளிதாக உள்ளே நுழைய முடியும். உட்சவ்வு இன்னர் மெம்ப்ரேன், வெளிச்சவ்விற்கு உள்ளே அமைந்துள்ள இது எந்தெந்த பொருட்கள் உள்ளே வரவேண்டும் என்பதை தீர்மானிக்கும் வடிகட்டியாக செயல்படுகிறது. சவ்வுகளுக்கிடைப்பட்ட இடைவெளி இன்டர்மெம்ப்ரேன் ஸ்பேஸ், வெளிச்சவ்வு மற்றும் உட்சவ்வு ஆகிய இரண்டிற்கும் இடையே உள்ள மெல்லிய பகுதி இதுவாகும். ஸ்ட்ரோமா, இது உட்சவ்விற்குள் இருக்கும் கூழ் போன்ற திரவ பகுதி ஆகும். இதில்தான் ஒளிச்சாரா வினை டார்க் ரியாக்ஷன் மூலம் சர்க்கரை தயாரிக்கப்படுகிறது. மேலும் இதில் டிஎன்ஏ, ரைபோசோம்கள் மற்றும் என்சைம்கள் உள்ளன. தைலகாய்டு, இவை ஸ்ட்ரோமாவில் மிதக்கும் தட்டையான பை போன்ற அமைப்புகள் ஆகும். இவற்றிலுள்ள பச்சையம் குளோரோஃபில் தான் சூரிய ஒளியை உறிஞ்சுகிறது. ஒளி சார்ந்த வினைகள் இங்குதான் நடைபெறுகின்றன. கிரானா, பல தைலகாய்டுகள் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்ட நாணய கற்றை போல காணப்படுவது கிரானா எனப்படும். ஸ்ட்ரோமா லெமெல்லா, இது வெவ்வேறு கிரானாக்களை இணைக்கும் குழாய் போன்ற அமைப்பாக இருக்கும். இது ஒளிச்சேர்க்கை திறம்பட நடைபெற உதவுகிறது. குளோரோபிளாஸ்டின் முக்கிய செயல்பாடுகள்: ஒளிச்சேர்க்கை போட்டோசிந்தசிஸ், சூரிய ஒளி ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றுகிறது. இதுதான் தாவரம் தன் உணவை தானே தயாரிக்கும் செயல்முறை. உணவு உற்பத்தி, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரை பயன்படுத்தி சர்க்கரை அதாவது குளுக்கோஸ் தயாரிக்கிறது. ஆக்சிஜன் வெளியீடு, ஒளிச்சேர்க்கையின் துணை விளைபொருளாக வளிமண்டலத்திற்கு தேவையான ஆக்சிஜனை வெளியிடுகிறது. குளோரோஃபில் சேமிப்பு, தாவரங்களுக்கு பச்சை பசேல் என்ற நிறத்தை அளிக்கும் குளோரோஃபில் எனப்படும் நிறமியை தன்னுள் கொண்டுள்ளது. ஆற்றல் உற்பத்தி, ஏடிபி உருவாக்குகிறது. தாவர செல்லின் செயல்பாட்டிற்கு தேவையான ஏடிபி ஆற்றலை உருவாக்குகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி, தாவரங்களுக்கு நோய்களை எதிர்த்து போராடும் சக்தினை வழங்குகிறது. சுருக்கமாக சொன்னால் தாவரங்களின் உணவு தொழிற்சாலை என்று குளோரோபிளாஸ்டை கூறலாம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற மிஸ்டர் பிசிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.